நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ள போயிருங்க. ஒரு ஊர் இருந்தது. அந்த ஊரில் வந்து ராஜா வருவாங்க. ஆனால் அந்த ராஜாங்க வந்து 5 வருஷத்துக்கு மேலே வந்து அங்கே பதவியிலே இருக்க முடியாது. ஒரு 5 வருஷம் முடிஞ்சதும் அவரை கொண்டு போய் அந்த பக்கத்தில் உள்ள காட்டில் வந்து அவர் விட்டுருவாங்க. ஆனால் அங்கே போனதும் அவர் வந்து கொடிய மிருகங்களால் அடித்து அவர் வந்து கொலை செய்யப்பட்டார். இப்படியே இருந்ததுனால அந்த ஊரில் உள்ள அந்த ராஜா பதவிக்கு வந்து யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. எப்பா எங்களுக்கு ராஜா பதவியே வேணாம் அப்படின்ட்டு. ஆனால் இதுலேயும் துணிஞ்சவங்க நம்ம சாகும்போது ராஜாவாக சாகணும் அப்படின்ட்டு பதவி ஏற்றுப்பாங்க. இதில் பாதி பேர் வந்து பயத்திலேயே பாதி பதவி காண முடியறதுக்குள்ளேயே இறந்துருவாங்க. அதில் இந்த 5 வருஷம் ஃபுல் பண்ணவங்க அந்த ஆற்றை கடந்து போய் மிருகங்களுக்கு வெளியேறாங்க. இப்படியே இருக்கும்போது அந்த நாட்டுக்கு வந்து எப்பயுமே வந்து அந்த ராஜா பதவி வந்து காலியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது துணிஞ்சு ஒருத்தர் வந்து அந்த ராஜா பதவிக்கு வந்தார். மக்களுக்கெல்லாம் ஆச்சரியம், அவர் என்னடா இது இவர் இவ்வளோ ஆபத்து நிறைஞ்ச பதவிக்கு இவர் வந்துட்டார். ஆனால் அவர் வந்து மக்களுக்கெல்லாம் நல்லாட்சி கொடுத்தாரு. அதனால் மக்களுக்கெல்லாம் அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்தவங்கன்னா நம்ம என்ன 5 வருஷத்துல சாக போகிறோன்ட்டு கொள்ளையடிக்கிறது, அப்புறம் வந்து இல்லைன்னா பயந்து போய் மரணம் அடைஞ்சது இப்படியே இருந்திருக்காங்க. ஆனால் இவர் ஒருத்தர் வந்து பதவி ஏற்று நல்லாட்சி வழங்கிட்டு இருந்தார். மக்களுக்கெல்லாம் இவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் இருந்து என்ன பண்ணுறாங்க, அந்த ஊர் சட்டத்திட்டத்தில் படி 5 வருஷத்துக்கு மேலே வந்து இவர் ராஜாவாக இருக்க முடியாதுன்னு மக்கள்லாம் வருத்தத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி 5 வருஷம் முடிஞ்ச உடனே ராஜா வந்து காட்டுக்கு போக வேண்டிய நாள் வந்து உடனே ராஜா வைரம் மோதிரம் வைர கமல் தங்க கிரீடம் ஒரு ராஜா அலங்காரத்தில் அவர் வந்து வாழேந்தி அப்படி மக்களெல்லாம் பார்த்து பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து அமைச்சருக்கு ஆச்சரியம் தாங்க, என்னடா இது இன்னும் 60 இந்த ராஜா சாக போகிறார், ஆனால் இவர் வந்து இவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காருன்னு அவர் வந்து கேட்ட உடனே அப்போ தான் அவர் வந்து மக்கள்கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி மக்களே, நான் வந்து ஆட்சியில் நான் வந்து இப்போ வந்து அங்கே வந்து காட்டுக்குள்ளே போல் 2வது தலைநகரத்துக்குள்ளே தான் போகிறேன், அது எப்படின்னு கேளுங்க அப்படின்னு. உடனே சொல்லுவார், மொதல் வருஷத்தில் நான் ஆட்சியில் இருக்கும்போது இங்கேருந்து நல்லா திறமையான வேட்டைக்காரங்களை அனுப்பி அங்கே உள்ள கொடிய மிருகத்தெல்லாம் அழிச்சிட்டு ஒரு அழகான மிருக காட்சி சாலையை அமைச்சேன். அடுத்த ஒரு வருஷத்தில் விவசாயிகளை அனுப்பி அங்கே வந்து நல்லா விவசாயம் செழிக்க விவசாயம் நடத்தினேன். 3வது வருஷம் வந்து கட்டிடக்கலை நிபுணர்களை அனுப்பி நல்லா அதை வந்து ஒரு நகரமாக உருவாக்கிட்டேன். நகரம், வீடு, வாசல் எல்லாம் உருவாக்கிட்டேன். 4வது வருஷத்துல வந்து அரசாங்க அதிகாரிகள் எல்லாத்தையும் அங்கே குடியேற்றி அங்கே வந்து இப்போ வந்து 4000 அரசு அதிகாரிகள் அதில் வந்து பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து நான் வந்து இப்போ வந்து அங்கே வந்து அங்கே வந்து நான் வந்து நகரத்துக்கு தான் போகிறேன், 2வது நகரத்துக்கு போகிறேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு கவலையும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து இனிமேல் பார்க்கணுன்னா அந்த நகரத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு படகுலாம் ஏற்பாடு பண்ணி 1000 படகுகளுக்கு மேலே ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து கவலை கிடையாது. என்னை வந்து பார்த்து மனு கொடுக்கணும் எல்லாம் பண்ணணும். அதனால் வந்து நான் வந்து ராஜாவாக தான் இருப்பேன் அப்படின்னு. உடனே எல்லாரும் அப்படியா மன்னா அப்படின்னு அவர்கிட்ட உடனே எல்லோரும் சந்தோஷம், மன்னர் வந்து சாகலை, நம்ம 2வது தலைநகருக்கு தான் போகிறாரு அப்படின்ட்டு மக்கள்லாம் சந்தோஷத்தில் இருந்தாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே இளமையில் வந்து நல்லா உழைத்தாதான் நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து அது வந்து பலன். அதே மாதிரி கல்வியை கற்கும் மாணவர்கள் எல்லாம் இப்போயே நல்லா படித்து உழைச்சாதான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கும். அதான் இந்த ராஜா கதை வந்து நம்மளுக்கு உணர்த்து. அவர் மட்டும் நம்ம 5 வருஷத்தில் சாகணும்னு சோர்ந்து போயிருந்தாருன்னா அவர் இறந்துருவார். இப்போ வந்து அவர் வந்து நல்லா உழைத்ததுனால அவர் தான் ராஜாவை தொடர்றார். அதான் இந்த கதையோட அர்த்தம். நன்றி, வணக்கம்.